காலராத்திரி 1. உலகத்துல நிறைய விசித்திரமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த ஒரு இடம் தான் ஹுப்ளி. ஹுப்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல ரொம்பவே கம்மியா நாட்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்க ஒரு வருஷத்துல 6 மாசம் பகலாவும் மற்றும் 6 மாதம் ராத்திரியாவும் இருக்கும். அதனால அந்த ஊர ஜனங்க ராத்திரி நாட்கள் வந்த உடனே அந்த ஊரை விட்டு அங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்க ஆன்மாக்களுக்கு பயந்து அவங்க எல்லாருமே ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு 2 நாள்ல இரவு நாட்கள் வரப்போகுது. அதனால ஊர் ஜனங்க எல்லாருமே அங்கிருந்து வேற ஊருக்கு போறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே ஊர்ல கேசவாவோட குடும்பத்தாட்கள் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. டேய் பேரா, ஜாக்கிரதையா இருந்துக்கோடா. காலையில 6 மணி வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிங்க தாத்தா. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு தாத்தா. நிஜமாலுமே இந்த உலகத்துல பேய் பிசாசுலாம் இருக்கா தாத்தா? சொல்லுங்க. அப்படி நவீன் சொன்னதுக்கு கேசவராவ் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா இப்ப வெளியே போடா. அப்ப தெரியும் உனக்கு பேய் இருக்கா இல்லையான்னு. ஐயோ இல்ல இல்ல இல்ல. அப்படி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கேசவராஜோட புள்ளையான சுரேஷ் அவரு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போக வராரு. அதுக்கப்புறம் சுரேஷ் அவங்க மனைவி ஆகிய சுமதியோட சேர்ந்து வெளியே போறாரு. அப்ப வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அக்கத்து பக்கத்துல இருக்க வீடுகளை பாக்குறாங்க. நிறைய வீட்கள் காலியா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் லாக் பண்ணிருப்பாங்க. என்னங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா சுமதி, நாளைக்கு தான் இங்க பஸ் வரும். நாம இங்க இருந்து சீக்கிரமா போயாகணும். சரிங்க. அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சுமதி அவங்க பொண்ணாகிய ரம்யாவோட சேர்ந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க எல்லாருமே வீட்ல இருந்து கிளம்பி பஸ் வர இடத்துக்கு போறாங்க. அங்க இன்னும் நிறைய பேர் பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நின்னு பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கேசவராவுக்கு மூச்சுட முடியல. அத பார்த்து அவங்களோட பையன் சொல்றாரு, சுமதி, அப்பாவோட மாத்திரை டப்பாவை கொடு, அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு பாரு. அட பரவாயில்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். கேசவராவ் அப்படி சொன்ன உடனே சுமதி பேக்க திறந்து அவரோட மருந்துகளுக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க, மாமாவோட மருந்தெல்லாம் வீட்ல வச்சுட்டு மறந்துட்டு நினைக்கிறேன். இதுல இல்லங்க. நான் உங்ககிட்ட முன்னே சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்னு. என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? அப்படின்னு அவரை திட்டிட்டு பஸ் வர்றதுக்குள்ள நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து போகும்போது அவங்க பொண்ணு கூட அவர் பின்னாடியே நடந்து போறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேகமா நடந்து போறாங்க. கொஞ்ச நேரம் நடந்து போன பிறகு அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க மருந்து டப்பா எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ரம்யா, மாத்திரை டப்பா அங்க இருக்கான்னு பாரு. சரிங்கப்பா. அப்படி அவங்க 2 பேரும் வீட்லயே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல கரெக்டா பஸ் கூட வந்துடுது. அதுக்கப்புறம் ஜனங்க எல்லாருமே பஸ்குள்ள ஏறுறாங்க. அங்க இருக்க வெளிச்சம் எல்லாமே கம்மியாகி இருட்டு வர ஆரம்பிக்குது. அப்புறம் பஸ் டிரைவர் கீழே இறங்கி கேக்குறாரு, பெரியவரே வாங்க, பஸ் கிளம்ப போகுது. இந்த ஊரோட கடைசி பஸ் இதுதான், வாங்க வந்து ஏறிக்கோங்க. என் பையன் எனக்கு மாத்திரை எடுக்க போயிருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவன் வந்துருவான். சரின்னு சொல்லி டிரைவர் அவங்களுக்காக வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ற நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிச்ச உடனே பஸ்ல இருந்த ஜனங்கள்லாம் பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் டிரைவரை பஸ் எடுக்க சொல்றாங்க. பெரியவரே, இனிமேலாம் வெயிட் பண்ண முடியாது, வண்டியில இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க அப்படின்னு டிரைவர் சொன்ன உடனே சுமதி அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட் பஸ் கூட அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இருட்டு ஜாஸ்தியான காரணத்தால கேசவராவ் அவங்களோட பேரனையும் மருமகனையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அங்கே இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்கு போட்டிருந்த லாக்க உடைச்சிட்டு அவங்க உள்ள போறாங்க. அதுக்குள்ள இன்னொரு பக்கம் ரம்யாக்கு அவங்களோட கட்டில் கீழே வச்சிருந்த மருந்து கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்றா, இங்க இருந்து கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு வெளியே போக போறா. அப்ப அவங்க அப்பா அவளை போக விடாம கதவை சாத்திடுறாரு. என்னாச்சுப்பா? இப்ப நம்ம வெளியே போக கூடாது ரம்யா, கொஞ்சம் சைலண்டா இரு. ஜனங்க இல்லாத அந்த ஊரு ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த இடம் முழுசா ரொம்ப இருட்டா இருந்ததால அங்க சில ஆன்மாக்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது எல்லாமே விண்டோல இருந்து பாத்துட்டு இருந்த ரம்யா பயந்து போய் கண்ணு மூடிக்கிறா. அப்புறம் ஆன்மாக்கள் வெளியே ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கும். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் தான் இங்க இருக்கேன் இல்லையா, பயப்படாத ரம்யா, நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்படக்கூடாது. அவங்க ஆட்கள் எல்லாருமே ஊரை விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த பேய்ங்க இப்படி பேசிக்குதுங்க.
இந்த 6 மாசமும் ரொம்ப சந்தோஷமா நம்ம சுத்த முடியும். இந்த மனுஷங்கெல்லாம் பெரிய புத்திசாலிங்க. நாம இங்க அடிக்கடி வரதால நம்ம கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவாங்க இல்லையா, அன்னைக்கு இருக்கு இவனுங்களுக்கெல்லாம். அப்படி பேசிக்கிட்டே பேய்ங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நவீன் அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா, பேய் உண்மையாவே இருக்கு தாத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. ஒருவேளை நம்ம அங்க இருக்கோம் அப்படின்னு பேய்க்கு தெரிஞ்சதுன்னா அந்த பேய் நம்ம வீட்டுக்குள்ளலாம் வந்துரும்ல தாத்தா. நாம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பேயால நம்மள எதுவும் பண்ண முடியாதுப்பா. அது எப்படி சாத்தியம் தாத்தா? அப்படின்னு நவீன் ரொம்ப ஆச்சரியமா கேட்டதால அவங்க தாத்தா இப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் மந்திரிச்ச ஒரு தாயத்துக்கிட்ட இருக்கும். அத நீ கூட பாத்திருப்ப இல்லையா? அந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் அந்த பேயால வீட்டுக்குள்ள வர முடியாது. தாத்தா அப்படி சொன்ன உடனே எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த நவீன் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இவன் எதுக்காக இப்படி கேட்டான் அப்படின்னு அவங்க அம்மாக்கும் தாத்தாக்கும் புரியாம அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப, ஐயோ தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. அந்த தாயத்தை பத்தி எனக்கு தெரியாம அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கறதால நம்ம வீட்ல இருக்கிற தாயத்தை நான் எடுத்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லி அவனோட பாக்கெட்ல இருந்து அதை வெளியே எடுத்து அவங்களுக்கு காட்டுறான். அத பார்த்து அவங்க தாத்தாவும் அம்மாவும் ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன்னா இப்ப அவங்க கணவரும் அதுக்கப்புறம் பொண்ணும் ரொம்ப பிரச்சனையில இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தாத்தா, நீ பயப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்றாரு. ஆனா நவீன் மட்டும் அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறான். ரொம்ப பசியா இருக்கு, எங்க எதுவுமே கிடைக்கல. வா, நாம இப்ப அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த 2 பேய்களும் முன்னாடி போய் சரியா சுரேஷ் வீட்டு முன்னாடி நிக்குதுங்க. அப்புறம் சுரேஷ் விண்டோல இருந்து வெளிய பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருந்த பேய் ஏதோ வாசனைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா அந்த கார்கிட்ட போய் குனிஞ்சு பாக்குது. அங்க ஒரு கருப்பு பூனைய வெளியே இழுக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த பூனைய சாகடிச்சு அந்த ரத்தத்தை குடிச்சு அங்க இருந்து போயிடுதுங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் அவங்க பொண்ணுகிட்ட, எல்லாம் என்னாலதான், நீ பயப்படாம தூங்குமா. ஏப்பா அப்படி சொல்றீங்க? நீங்க இருக்கீங்க தானே, எனக்கு எதுவும் ஆகாது. ஆமா ரம்யா, நம்ம வெளியே போகாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்டுக்கு வெளியில தான் தாயத்து இருக்குல்ல அப்படின்னு ரம்யாக்கு தைரியத்தை சொல்றாரு. உண்மையை சொல்லனா நவீன் அதை கொண்டு போன விஷயம் சுரேஷ்க்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரம்யா தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் வெளியே சுத்திக்கிட்டு இருந்த பேய்ங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த வாட்டி ரொம்ப விசித்திரமா தெரியுது. நமக்கு முன்னாடியே நிறைய ஜனங்க இருக்கிற மாதிரி தோணுது. இருந்தா மட்டும் எப்படி நம்ம அவங்கள போய் சாப்பிட முடியும்? அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போக முடியாதுல்ல. உண்மையா? அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி இங்க எத்தனை ஜனங்க இருக்காங்க, எந்த வீட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி சொல்லி அவங்க ஜனங்க எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நவீனோட தாத்தாவும் அம்மாவும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல நவீனுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வராது. அதுக்கப்புறம் நடந்துகிட்டே ஹாலுக்குள்ள போறான். அங்க ரொம்ப இருட்டா இருந்ததால அங்க இருந்த ஒரு சேரை இடிச்சுக்கிறான். ஐயோ, அந்த பேயில எங்க போயிருச்சுங்க. அப்புறம் இந்த வீட்ல சுவிட்ச் போர்டு எங்க இருக்கோ என்னவோ. அந்த நேரத்துல நவீன் லைட் போடுறதுக்கு ஸ்விட்ச் போர்டு தேடிக்கிட்டு இருப்பான். அதே நேரத்துல அங்க பேய்ங்க நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நவீன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்விட்ச் போர்டு தேடி லைட் ஆன் பண்ண உடனே பின்னாடில இருந்து தாத்தா வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. என்னாச்சு தாத்தா? என்கிட்ட சொல்லாம நீ எதுவுமே பண்ணக்கூடாது. உள்ள போய் படு போ. அப்புறம் நவீன அங்க இருந்து அவரை கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா லைட்ட போட்டா பேய்ங்க அவங்க இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கும் அப்படின்னு அவரு நவீன் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க பயந்த மாதிரியே அவங்க இருக்க வீட்டுக்கு வெளியோ 2 பேய்ங்க சிரிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கும். பார்த்தல, லைட் ஆன் ஆச்சு. இந்த வீட்ல யாரும் இருக்காங்க. சொல்லு, இந்த விஷயத்தை நாம போய் எல்லார்கிட்டயுமே சொல்லுவோம். தேவையே இல்ல, சரியான நேரத்தை பார்த்து நம்மளே சாகடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிட்டு வேற யாருக்குமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. கேசவராவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. மாமா, இதெல்லாம் என்னால தான் நடந்தது, என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நீ மன்னிப்புலாம் கேட்க வேண்டியது இல்லம்மா. என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்கம்மா. கேசவராவ அப்படி பேசுறத கேட்ட உடனே அங்க நின்னுட்டு இருந்த நவீன் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். பாவம் தாத்தா, பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் தான் அவருக்கு ஏதாவது பண்ணியாகணும். அதுக்கப்புறம் சடனா அவருக்கு ஒரு ஐடியா வருது.
அந்த பேய் கண்ல படாம அங்கிருந்து தப்பிச்சு போய் அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணி அவங்கள கூட இங்க கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவன் எதுவும் பேசாம சரியான நேரத்துக்காக வெயிட் பண்றான். அப்புறம் எல்லாரும் தூங்கிடுறாங்க. இதுதான் சரியான நேரம். வெளியே பேய் இருக்கா இல்லையான்னு நான் போய் பார்க்கறேன். அதுக்கப்புறம் நவீன் மெதுவா வந்து விண்டோ திறந்து பாக்குறான். அப்புறம் வெளியே ரொம்பவே சாந்தமா இருந்ததால அவன் மெதுவா போய் கதவை ஓபன் பண்றான். ஆனா கதவை திறந்து பார்த்தா ரொம்ப இருட்டா இருந்தது, யாருமே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டான். அவன் அங்கிருந்து நடந்து போறான். அதுக்கப்புறம் பேய் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் ரொம்பவே பயந்து போன நவீன் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டுட்டு இருக்கும், ஆனாலும் அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்புறம் சரியா அவன் பின்னாடியே யாரோ நடந்து வர மாதிரி அவனுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கருப்பு ராத்திரியில தனியா நடந்துட்டு போயிட்டு இருக்க நவீனோட பயணம் எப்படி முடிய போகுது? நவீன் அவங்க அப்பா கிட்ட போவானா இல்ல பேய் கிட்ட சிக்கிப்பானா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சீக்கிரமா தெரிஞ்சுப்பீங்க. For more horror stories, please subscribe our channel.